ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2022ல ரிலீஸ் ஆன பீஸ்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். முக்கியமா இந்த படத்துல என்னுடைய தலைவன் ஜோஜு நடிச்சிருக்காரு மக்களே. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு 4 பேரு நம்ம ஹீரோ மத்த 3 பேரு சேர்ந்துட்டு கார்ல போகும்போது தேவையில்லாம ஒருத்தனுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா கூட்டிட்டு போயிட்டு அந்த ஆளை கொலை பண்ணிடுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறான். இப்போ டெட் பாடியை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பயங்கரமா முழிக்கிறாங்க. அந்த டெட் பாடியை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதான் கதை. நான் சொல்லும் போது உங்களுக்கு சிம்பிளா தெரியும், ஆனா இந்த படத்துடைய கான்செப்டே ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இந்த படத்தை முழுசா பார்த்து முடிங்க. பார்த்து முடிக்கும் போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுக்கு பெல்ட், பேக், வாலெட்லாம் வேணும், நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல வாங்கிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல மட்டும்தான் லெதருக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குற மக்களே. MV ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, வேணும் அப்படின்றவங்க வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ரம்யான்னு ஒரு டாக்டர் காமிக்கிறாங்க. இவங்க பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் உதவி பண்றாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஒரு பேஷண்ட் கிட்ட டிக்சனுடைய நிலைமை போக போக மோசமாயிட்டே இருக்கு, ஆபரேஷன் பண்ணாதான் எல்லாமே சரியாகும், அவரை காப்பாற்ற முடியும், கண்டிப்பா நம்ம ஊர்ல வச்சு ஆபரேஷன்லாம் பண்ண முடியாது, பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஏன் மூலியமா போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா காஸ்ட்ல அந்த ஆபரேஷனை பண்ணி முடிக்க முடியும், எப்படியும் அரௌண்ட் ஒரு 30 லட்சம் வரும், உங்களுக்கு ஓகேனா உங்க புருஷன் கிட்ட பேசிட்டு உங்க புருஷனை கூட்டிட்டு வாங்க, நான் எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓகே மேடம், நீங்க இருக்கும் போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே இதே ஹாஸ்பிடல்ல ஒரு வயசான அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க கிளீனிங் வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இதே ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணக்கூடிய 2 மேல் நர்ஸை காமிக்கிறாங்க. அவங்க இந்த பாட்டி கிட்ட, ஏன் பாட்டி இந்த வயசான காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க புருஷன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவனை பத்தி மட்டும் பேசாத, அவன் சரியான சோம்பேறி, ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், போனாலும் 1-2 மாசம் கூட ஒழுங்கா போகவே மாட்டான், அப்படியாப்பட்ட ஆளுக்கு நம்ம டாக்டர் மேடம் தான் வேலை வாங்கி கொடுத்தாங்க, இப்போ வேலை பார்த்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா காசு அமுச்சுக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படின்னா ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உட்கார்ந்துருவேன். அது மட்டும் இல்லாம நம்ம டாக்டர் மேடம் கூடிய சீக்கிரமே ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண போறாங்களாம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, அங்க போனா எனக்கு கண்டிப்பா நிறையவே காசு கொடுப்பாங்க, நிறையவே சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னும் போது, ஏது நம்ம மேடம் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கலாய்க்க, ஆமாடா மேடமை பத்தி தப்பா பேசாத, அவங்கள கலாய்க்காத, அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரமே இந்த பாட்டியுடைய பொண்ணுக்கு கல்யாணமாக போதான், கல்யாணத்துக்கும் காசு தந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. இந்த விஷயம்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது இந்த 2 பையன்ல ஒரு பையன் பேரு ஜிப்ரான், அந்த பையன் வெளியே போகும்போது அங்க இருந்து ஒரு நர்ஸும் வெளியே போறாங்க. 2 பேருமே கார்ல கிளம்புறாங்க. இவங்க 2 பேருமே ஒரே ஹாஸ்பிடல்ல ஒன்னா ஒர்க் பண்றாங்க, லவ்வும் பண்றாங்க. இப்போ கார்ல போயிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுடைய பேரு ரேணு மக்களே. ரேணு என்ன சொல்றா அப்படின்னா, நான் மேடம் கிட்ட பேசிட்டேன், அந்த டாக்டர் மேடம் உனக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க, நீ பாஸ்போர்ட்டுக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை பார்க்கறதுக்கும் எல்லாமே தயார் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல கார்லோஸ்னு ஒருத்தர் கால் பண்றாரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ இந்த தாடிக்காரனுக்கு கால் பண்ணி, நைட்டு வரும்போது மறக்காம சரக்கு வாங்கிட்டு வா, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜாலியா குடிச்சு கூத்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இதை எல்லாத்தையும் ரேணு கேட்டு செமையா சிரிக்கிறாங்க. அப்பா உன்னையும் என்னையும் ரொம்ப ரொம்ப நம்புறாரு, நம்ம இதுக்கப்புறமும் மறைக்க வேணாம், இன்னைக்கு நைட்டு அப்பாவை மீட் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிடலாம், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரேணு கேட்கும் போது இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து தாடிக்காரனும் ரேணுவும் சேர்ந்துட்டு இன்னொரு பையனை மீட் பண்றாங்க. இந்த பையன் தாடிக்காரனுடைய ஃப்ரெண்டு, தமிழ்நாட்டுக்காரன், இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் போல, இப்போ வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறானா. இன்னைக்கு நைட்டே என்ன கூட்டிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்று அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா முடியவே முடியாது, நான் இன்னைக்கு நைட்டு தான் ரேணுடைய அப்பா கிட்ட லவ் மேட்டரை பத்தி பேச போறேன், நீங்களும் சப்போர்ட்டுக்கு வாங்க, நான் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபுட் டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன மிஸ் மாதிரி இருக்கு, அங்க போயிட்டு ஜலஜான்னு ஒரு லேடியை மீட் பண்றாரு. இந்த ஜலஜா தான் நம்ம ஹீரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மக்களே. அவங்க கிட்ட பேசிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ரீனு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஜலஜா ஆன்டி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல இவரு போனை கொடுக்குறாரு. ஆன்டி என்ன ஏது அப்படின்லாம் கேட்காதீங்க, நைட்டு அப்பா கூட சேர்ந்துட்டு வீட்டுக்கு வாங்க, ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய வாழ்க்கையை பத்தி பேச போறேன், நீங்களும் சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்
சொல்லும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஜலஜாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போற. வீட்டுக்கு போனா தாடிக்காரனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரீனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. என்னடா எல்லாருமே மொத்தமா கிளம்பி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமா விசேஷம், நைட்டு ஆன்ட்டியை வேற கூட்டிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குப்பா, அதான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியை கூட்டு வர சொன்னேன். நீ ஓகே சொல்லுவேன்னு தெரியும், இருந்தாலும் பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா, அதனால தான் ஆன்ட்டியவும் கூட கூட்டு வர சொன்னேன் அப்படின்னும் போது சரி யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற யாரு இவன் தான் தாடிக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிக்க இவருக்கு சரியான ஷாக்கு. டே என்னடா என் கூடவே இருந்துட்டு எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து என் பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா, உன்னை போயிட்டு நல்லவன் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன நான் வந்துட்டு நல்லவன் தான், நல்லா வேலை பாக்குறேன், இதுக்கப்புறம் என்ன வேணும், உங்க பொண்ணை என்னால நல்லாவே கவனிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ல கவனிச்சுக்க முடியாது அதை தாண்டி எனக்கு முதல்ல மாப்பிள்ளையை பிடிக்கணும், நீ குடிச்சிட்டு அப்படி இப்படின்னு சுத்திட்டு வர, குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும், என் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு வாழ முடியுமா அப்படியா இப்படியான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய பொண்ணு என் பெர்மிஷன் இல்லாம உன் கூட வருவான்னு நினைச்சுக்கிட்டியா, நீ போயிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட கேட்கும் போது அப்பா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா, உன் பெர்மிஷன் இல்லாம எதுவுமே நடக்காது, இங்க பாரு ஜிப்ரான், எங்க அப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க அப்பாக்கே பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஃப்ரெண்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் சப்போர்ட்டுக்கு பேச ஆரம்பிக்கும் போது ஒழுங்கா வாயை மூடிட்டு உட்காரு இல்லனா வாயை அடிச்சு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்ட, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி எந்த பலனும் கிடையாது, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் புலம்பிக்கிட்டு கிளம்ப பார்க்கும்போது அப்போ அந்த ஜலஜா கூப்பிடுறாங்க. எனக்கும் உன்னை பிடிக்கும், ஆனா இந்த டைம்ல சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு, டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு உன்னை கலாய்க்கிறாங்க, எப்பயோ ரீனு வந்துட்டு அப்பா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கிட்டா, சும்மா எல்லாருக்கும் முன்னாடி உன்னை இன்ட்ரோ கொடுக்கணும், இந்த விஷயத்த ஓபன் பண்ணணும் அப்படின்னா எல்லாரையும் வர சொல்லிருக்கா, மத்தபடி ஒண்ணுமே இல்ல, உன்னை சும்மா கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு பாட்டு ஒரு மியூசிக் மாதிரி வரும், எல்லாரும் குடிச்சு கூத்தடிச்சு மட்டையை படுகிறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் குடி போதையில படுத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் நேரா போயிட்டு தாடிக்காரனை எழுப்புறான். டே எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்றா அப்படின்னும் போது ஐயோ என்னால முடியாது, ஏற்கனவே நான் குடிச்சிட்டு மட்டையை கிடக்குறேன், இந்த டைம்ல வந்து டிராப்லாம் பண்ண முடியாது, தூக்கமா இருக்கு, நீ நடந்து போடா அப்படின்னு சொல்லும் போது டே உன்னை போயிட்டு நம்பி வந்தம் பாரு, ஒழுங்கா கூட்டு போயிட்டு விடு, என்ன கூட்டு போயிட்டு விட்டா நான் உனக்கு தம்மு வாங்கி தரேன், நீ தம்மு இல்லாம இருக்க மாட்டே இல்லையா, என்ன கூட்டிட்டு போயிட்டு விடும்போது நான் தம்மு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் சரிதான், தம்மு காலியை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்சவன் சும்மா போவாம நம்ம ஹீரோ போதையில தூங்கிட்டு இருப்பாரு, அவரையும் போயிட்டு எழுப்ப மாப்பிள்ள நீங்க ஏன் தனியா போறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரால் சரியா வாய் பேச முடியாது, அவரையும் எழுப்பி இவனுங்க மொத்தமா 4 பேரா கிளம்புறாங்க. தாடிக்காரன் தான் கார் ஓட்டுறான், கார் ஓட்டிட்டு நேரா ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா போகாம வேற பக்கமா போயிட்டு இருக்கான். டே அரபோத நாயே ஏன்டா இந்த பக்கம் போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாப்பிள்ள நீ தானே சொன்ன தம்மு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் கடை இருக்கு, முதல்ல போயிட்டு தம்மு வாங்கிக்கலாம், அதுக்கப்புறமா நான் உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது நடுராத்திரியில அங்க ஒருத்தர் தன்னந்தனியா ஒரு பேக்கோட நின்னுகிட்டு இருக்காரு. இவங்க போயிட்டு காரை நிப்பாட்டி ஏதாவது லிஃப்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ஆளு ஷாக் ஆயிட்டு கன் எடுக்க பாக்குறான். இல்ல லிஃப்ட்லாம் வேணாம், நீங்க கிளம்புங்க, நான் ஒரு நபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இவரு தம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ தாடிக்காரன் கீழே இறங்கி தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த நபரும் ஒரு சிகரெட்டை தூக்கி கையில கொடுக்க ஒன்னு பத்தாது இன்னொன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ டப்பாவோட மொத்தமா வச்சுக்கோ, முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்ல இவன் பாக்கெட்ல காசை வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறவன் அப்பயும் சும்மா போகாம வாங்க நானே உங்களை டிராப் பண்றேன், எந்த பக்கம் போகணும் வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் இவங்கலாம் சொல்றாங்க அந்த ஆளு யாருன்னே தெரியல, கூப்பிடாத வா போலாம், எனக்கு வேற டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது கேட்காம வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ஆளும் வரன் ஏறி உட்கார்றான். இப்ப அப்படியே கார் போயிட்டே இருக்கு. இவன் வந்துட்டு தம்மு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது இதே டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு ஒரு கால் வருது. அந்த ஆளு கால் பேசி முடிச்சுட்டு தம்பி அவசரமா நான் இறங்கணும், நீ என்ன எங்க இருந்து பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே டிராப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என் ஃப்ரெண்ட வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு இறக்கி விடுறேன் அப்படின்னு. இல்ல எனக்கு ரொம்ப அவசரம், முதல்ல என்ன இறக்கி விடு, நான் உனக்கு காசு கூட தரேன் அப்படின்னு போது ஃப்ரெண்டுக்காரன் சண்டை போடுறான். நான் உனக்கு அந்த ஆளு எவ்வளவு காசு தரானோ அதை விட அதிகமாவே தரேன், முதல்ல என்ன கூட்டிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணி
பண்ணு, எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது முதல்ல என்ன இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சண்டை போடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு பாக்கெட்டுக்குள்ள கன்னை வச்சிருப்பாரு. அந்த கன்னை தூக்கி காமிக்கிறாரு. அப்பதான் தெரியுது அந்தாலும் போதையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை ஒழுங்கா காமிக்காம திருப்பி காமிக்க, தம்பி கன்னை அந்த மாதிரி காமிக்க கூடாது, திருப்பி பிடிச்சிருக்கீங்க பாருங்க, இந்த பக்கம் திருப்பி பிடிங்க அப்படின்னு, தேங்க்யூ சேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா வண்டியை திருப்பிடா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி பொம்மை துப்பாக்கிய நான் நிறையவே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கிய புடுங்க ட்ரை பண்ணும்போது அவன் ஷூட் பண்றான். மக்களே, உண்மையிலேயே துப்பாக்கி ஷூட் பண்ணுது. இப்போ எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. வண்டி ஓட்டிட்டு போற தாடிக்காரனும் பயந்து போயிட்டு வண்டியை ஒழுங்கா ஓட்டாம ஒரு மரத்துக்கு மேல மோதி ஆக்சிடென்ட் பண்றான். அந்த ஆக்சிடென்ட்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் தாமலியே குண்டடிப்பட்டு அவரு இறந்தே போயிட்டாரு. இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கும் ஒண்ணுமே புரியல. அதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி ஓடவே ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு சமயா வாமிட்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. டெட் பாடியை தூக்கி டிக்கிக்குள்ள போட்டுட்டு கிளம்பலாம். டெட் பாடியை கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் மறைச்சிடலாம் புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை ஒரு துணியை சுத்தி டிக்கிக்குள்ள போட்டு இவர் வரும்போதே கையில ஒரு பேக்கோட வந்திருப்பாரு. அந்த பேக்கையும் பின்னாடி போட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தாடிக்காரனை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், எவனோ ஒருத்தன் வண்டிக்குள்ள ஏறி லிஃப்ட் கேட்டான், இல்ல நம்ம தான் லிஃப்ட் கொடுத்தோம், அவனே ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னா எந்த போலீஸ் தான் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் புலம்பிக்கிட்டே வரான். சமையா கத்திக்கிட்டே வரான். பார்த்தா வழியில போலீஸ்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. இவர் பேர் தான் மக்களே டிக்சனு. இவரை பார்த்து பயந்து போயிட்டு வண்டியை நிப்பாட்ட போலீஸ் செக் பண்ண வராங்க. எல்லாரும் சம போதையில இருக்காங்க. வண்டியை விட்டு இறக்கி விட்டு நீங்க போயிட்டு முதல்ல பேப்பர்லாம் கொண்டு வாங்க அப்படின்னா அது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா இவங்க எல்லாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வராங்க. டிரைவர் முதல் கொண்டு எல்லாருமே குடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் எங்கடா போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃப்ரெண்டுக்காரன் என்னை இறக்கி விட வந்துகிட்டு இருக்காங்க. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், அங்க இருந்து சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஓ தமிழா, நீ இவங்க கூட என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னா படிச்சோம், தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்போ எல்லாரும் கெஞ்சுறாங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது இப்போ இந்த டிக்சன் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி போயிட்டு ஏதாவது காசு இருக்கான்னு கேட்டு பாரு அப்படின்னு சொல்ல இவரும் போயிட்டு கேட்க ஒரு 350 ரூபா காசு இருக்கு, இதை கொண்டு போயிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம ஹீரோ கொடுக்கும் போது எவ்வளவுப்பா காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க 350 ரூபாய் அப்படின்னு சொல்ல, இதை வச்சு என்ன நாக்கு வலிக்கவா, நான் வேணா உனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பண்றேன், ஒரு 5000 ரூபாய் காசு இருந்தா கொடுத்துட்டு கிளம்பு, இல்ல அப்படின்னா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஐயோ சார் 5000 அவ்வளவு காசு கையில இல்ல, நாங்களே இல்லாம தான் ஆளுக்கு 10 5ன்னு பொறுக்கி போட்டு 350 ரூபாய் கொண்டு வந்தோம் அப்படின்னும் போது இப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, சென்னைக்கு போறான் பாருங்க, அவங்கிட்ட மட்டும் ஜிபேல பணம் இருக்கான், ஜிபே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜிபேல பே பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த டிக்சனும் கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டி புள்ள கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் வீடு முழுக்க வீட்டுக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த கேமரால என்ன விஷயம்லாம் ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும் போது அங்க மனைவி வராங்க. எங்க ஊர்ல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி கூட டெய்லி கேக்குறாங்க, வீட்டுக்கு வெளியே கேமரா ஓகே, வீட்டுக்குள்ள ஏங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் போலீஸ் இல்லையா, என் மேல நிறைய பேரு பகையா இருப்பாங்க, அவங்க சந்தேகப்படும்படியா நடமாடுறாங்களா இல்ல ஏதாவது பண்ண பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்காணிக்க தான் கேமரா செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும் 30 லட்சத்துக்கு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம், ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவானதுக்கு அப்புறமா ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணிக்கலாம், இப்போ நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரால என்ன விஷயம்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கோ எல்லாமே பாத்துக்கிட்டு இருப்பாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோவுடைய கேங்கும் இந்த வீட்டு பக்கமா தான் கார்ல போயிருப்பாங்க. காரை விட்டு இறங்கி டிக்கியை ஓபன் பண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறுபடியும் காருக்குள்ள ஏறி கிளம்புறாங்க. இது எல்லாமே பக்காவா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவரு நோட் பண்ணிட்டாரு, இவனுங்க டிக்கிக்குள்ள ஏதோ மறைக்கிறாங்க, கண்டிப்பா அது டெட் பாடியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மூளையால யோசிக்கிறாரு. உடனே போயிட்டு அவங்கள பிடிச்சா ஏதாவது பணம் கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் உடனே கிளம்புறாரு. இப்போ அந்த காரு எந்த பக்கம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேமரால பார்த்திருப்பாரு. எந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கோ அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க. காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாவி எடுத்துடுறாரு. வந்து டிக்கியை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாம் ஒரு செக்அப் தான், வந்து ஓபன் பண்றா அப்படின்னு சொல்லும் போது ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா ஒண்ணுமே காணோம். ஆனா எல்லாருடைய முகத்திலயுமே ஏதோ ஒரு பயம் இருக்கு. எல்லாரும் ஏன் பயந்துட்டு நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்க, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே, நாங்க ஒண்ணுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு போது, நடிக்காதீங்கடா, எங்க கொண்டு போயிட்டு அடக்கம் பண்ணி வச்சுட்டு வந்தீங்க, என்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. அந்த தாடிக்காரனை தனியா கொண்டு போயிட்டு என்ன விஷயமாச்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் நான் தான் தெரியாதனமா அந்த ஆளு யாருனே தெரியாம வண்டியில ஏத்தி லிப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. அந்த ஆளு கண்ணை தூக்கி காமிச்சு எங்க என்ன ஏத்திட்டு வந்தியோ அங்கேயே இறக்கு அப்படின்னு சொன்னாரு. தெரியாம குடி போதையில அந்த ஆளும் ஷூட் பண்ணிட்டாரு. நான் தெரியாம வண்டியை மரத்துல முட்டும் போது அந்த ஆளை தெரியாம ஷூட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாரு. வேற ஒண்ணுமே நடக்கல, நாங்க வேணுமத்துனே கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். சரி இப்போ டெட் பாடி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, வாடா போயிட்டு முதல்ல டெட் பாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி எங்க அடக்கம் பண்ணாங்களோ அங்க போறாங்க. நம்ம ஹீரோ அப்பயும் சொல்றாரு, இவங்க எல்லாரும் சின்ன பசங்க, நான் கூட பழியை ஏத்துக்கிறேன், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு கூட ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன், இவங்கள மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, டே சும்மா தியாகி மாதிரி ஆக்டிங்க போடாம டெட் பாடியை எங்க புதைச்சிங்களோ போயிட்டு தோண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம தாடிக்காரனுடைய ஃப்ரெண்டு போயிட்டு தோன்றேன் அப்படின்ற பேர்ல பொறுமையா வட்டம் போட்டு கட்டம் போட்டு தோண்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இதோ மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை விட்டா நைட்டு முழுக்க தோண்டுவீங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவரே போயிட்டு தோன்றாரு. தோண்டி பார்த்தா டெட் பாடியும் பேகும் இருக்கு. பேகை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஒரே மாத்திரையா இருக்கு. இந்த மாத்திரையை பார்த்து மனுஷன் ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ மத்த எல்லாரும் இவங்க 3 பேரும் தனியா ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணிருப்பாங்க. அந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஜலஜா ரேணுவை காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எங்க அப்பாவையும் காணும் மத்தவங்களையும் காணும், எங்க போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இவங்க அலங்கோலமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நைட்ல இருந்து தூங்க கூட இல்ல போல. ஜலஜா கேக்குறாங்க, என்ன விஷயம் தான் ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்பதான் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டிக்சன் தோண்டி உள்ளுக்குள்ள பாக்கும்போது பேக் இருக்கு. பேக் முழுக்க ஏதோ மாத்திரையா இருக்கு. இது என்ன மாத்திரடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்களுக்கே தெரியல, ஆனா நான் வரும்போது பேசும்போது அந்த ஆளு ஏதோ ஃபார்மா பிசினஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, மத்தபடி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் சொல்ல, டேய் உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுதுடா, இது என்ன தெரியுமா, இது ஒரு பயங்கரமான போதை மாத்திரை கொலை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த தீவிரவாதிகளுக்கும் ஏதாவது கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனது தீவிரவாதிகள் பாசே எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஊம பையன் இருப்பான், அதாவது தாடிக்காரனுடைய ஃப்ரெண்டு. நீ ஆச்சி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கும் போது அவன் வலி தாங்க முடியாம பேசவும் முடியாம செமையா கத்துறான். நம்ம ஹீரோ கோவப்பட்டு போலீஸையே தள்ளி விட்டு, ஏன் உனக்கு தெரியாதா, நாங்க தான் சொன்னோம் இல்லையா அவன் ஊமை அப்படின்னு சொல்லிட்டு ஊம பையனை போட்டு அடிச்சா அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போலீஸ் நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு கண்ணை தூக்குறாரு. போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா, ஷூட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு கோவத்துல உடனே ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, இந்த பழைய டைல்ஸ் ஃபேக்டரிக்கு ஒரு 5-6 பேர் கிளம்பி வாங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை, நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. நம்ம ஹீரோ கால்ல விழுந்து கெஞ்சுறாரு, சார் நம்ம இந்த பிரச்சனைய போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு அப்படின்லாம் கொண்டு போக தேவையில்ல, கொண்டு போனா இவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும், உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, அப்படின்னா எனக்கு ஒரு 30 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எனது 30 லட்சமா சார், நீங்க வர நாங்களே தம்மு வாங்க காசு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம், நீங்க தான் பாத்தீங்க இல்லையா, கையில காசே இல்லாம ஆளாளுக்கு 100-50 அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி போட்டு 350 ரூபாய் தான் உங்க கையிலேயே கொடுத்தோம், 30 லட்சத்துக்கு நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படின்னா வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படின்னும் போது ஒரு வழியா இவங்க, நாங்க எப்படியாச்சும் ரெடி பண்ணி தரோம், கொஞ்சம் டைம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்களுக்கு 1 வாரம் டைம், அதுக்குள்ள என் கைக்கு 30 லட்சம் வரல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி, இங்க பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்பி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இவங்க பேக்கோட கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னே புரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லாமே பொண்ணுகிட்டயும் ஜலஜா கிட்டயும் சொல்ல, ஜலஜா உடனே கையில இருக்க வலையெல்லாம் கழட்டி கொடுத்து இதை கொண்டு போயிட்டு அந்த போலீஸ் கிட்ட கொடுத்து, கையில கால விழுந்தாச்சு, இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வா, ஆனா 30 லட்சம்லாம் ரெடி பண்ணவே முடியாது, புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது, நீங்க வேற, அந்த ஆள் வந்துட்டு 30 லட்சம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான், கொடுக்கல அப்படின்னா அந்த ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்னே தெரியல, ரொம்ப கொடூரமானவனா இருக்கான், காசுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது, காசு தான் இல்லையே எப்படி ஏற்பாடு பண்ணுவீங்க, இங்க இருந்து ஓடி போனா கூட கண்டிப்பா அந்த ஆள் விடமாட்டான், ஏன்னா டெட் பாடி இன்னமும் அகதா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்றாரு, காசு இல்ல அப்படின்னா என்ன, அந்த பேக் இருக்கு, பேக்குள்ள அந்த போதை பொருள் இருக்கு இல்லையா, அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம், அதையே காசா மாத்தி அந்த போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யோ அதை எப்படியா காசா மாத்துவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்கா பாக்குறாங்க. எனக்கு ஒரு ஆள் தெரியும், வாங்க
வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தாடிக்காரனுடைய ஃப்ரெண்டு இவங்க 3 பேரும் கிளம்பி போயிட்டு கெமிக்கல்னு ஒரு ஆளை மீட் பண்றாங்க. இந்த ஆளு லேப்லயே இருக்கான், லேப்லயே சாப்பிடுறான், லேப்லயே தூங்குறான். இவன் ஒரு போதைப் பொருளை செய்யறவன் போல மக்களே. இவனை போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பா காசு வேணும், நாங்க வந்துட்டு பொருள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இது பயங்கர பியூரா இருக்கு, இந்த விஷயம்லாம் என்னால டீல் பண்ண முடியாது, கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, முதல்ல எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கெஞ்சுறாரு. இங்க பாரியா, ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டோம், கண்டிப்பா காசு வேணும், இதை கொண்டு போயிட்டு சேல் பண்ணிட்டு நீ காசை கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னா உனக்கு அதுல பெரிய ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் ட்ரை பண்றேன், இன்னைக்கு போங்க, நாளைக்கு நான் காசு ரெடி பண்ணி வைக்கிறேன், இதை வித்துட்டு காசை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இதை வித்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன ஒரு 40 இல்ல 50 லட்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இவங்களும் சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மொத்தமா 50 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெமிக்கல் சொன்னா வித்து கொடுத்ததுக்கு அவனுக்கு ஒரு 10 லட்சம், அந்த போலீஸ்காரனுக்கு 30 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு அப்படின்னா நம்ம கைக்கும் ஒரு 10 லட்சம் வரும், ஜாலியா செலவு பண்ணலாம், செமையா செட்டில் ஆகலாம்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டாக்டரையும் அந்த பாட்டியும் காமிக்கிறாங்க. பாட்டி போயிட்டு டாக்டரை பார்த்து என் புருஷனை ஆளையே காணும், எங்க போனாரு என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, இன்னும் ஒரே வாரத்துல என் பொண்ணுடைய கல்யாணம் வேற வருது, காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், காசு கேட்டல மேடம், என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க கவலைப்படாம போங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும், நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னும் போது பாட்டியும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த டாக்டர் டிக்சனுக்கு கால் பண்றாங்க. அவரு ஒண்ணுக்கு போனா கூட ரத்தமா வருது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு போல. அவருக்கு கால் பண்ணி என்னங்க டிக்சன் எல்லாமே ஓகேவா, ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணலாமா, காசு ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ஓகே தான் மேடம், ஒரு 2-3 நாள்ல காசு ரெடி ஆயிடும், அதுக்கப்புறமா ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னா ஒரு 10 லட்சம் மட்டும் அட்வான்ஸா கொடுங்க, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி எல்லாமே பேசி வச்சிடுறேன், ஏற்பாடு பண்ண சொல்றேன், நீங்க பேலன்ஸ் காசு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆபரேஷனுக்கு பெங்களூர் போலாம் அப்படின்னு சொல்லும் போது ஓகே மேடம் நான் நாளைக்கு ஈவினிங் குள்ள கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு நேரா இவரு நம்ம தாடிக்காரனுக்கு கால் பண்றாரு. ஐயோ இந்த 7:30 இப்பயே கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டா எனக்கு அர்ஜென்ட்டா நாளைக்கு ஈவினிங்கே ஒரு 10 லட்சம் பணம் வேணும், நான் வேணா உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், பேலன்ஸ் 20 லட்சத்தை நீ ஒரு வாரமோ இல்ல ஒரு மாசமோ கழிச்சு கூட கொடுக்கலாம், முதல்ல 10 லட்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். போனை கட் பண்ணிட்டு இவங்க கிளம்பி கெமிக்கலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க பார்த்தா கெமிக்கல் ஆளக்கானும் கூட வேலை பாக்குறவனா இருக்கான். டே எங்கடா உன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆளு காலைல நீங்க வந்ததுக்கு அப்புறமா கிளம்பி போனா, எங்க போனா என்ன ஆனானே தெரியல, கால் பண்ணா கூட போனே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கெமிக்கலை காமிக்கிறாங்க. இவன் யார்கிட்ட அந்த போதை பொருளை விற்க போனானோ அந்த கேங்கே புடிச்சு வச்சுக்கிட்டு இது எங்களுக்கு வர வேண்டிய பொருள், இது எப்படி உன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கார்டோஸ் கொண்டு வந்து வித்து கொடுக்க சொன்னாரு அப்படின்னும் போது பொய் சொல்லாத, ஜோ தானே கொண்டு வந்து கொடுத்தான், இது எங்க ட்ரக் தான், ஜோ வாங்கிட்டு வாடா அப்படின்னா ஆளையே காணும், அவன் உன்கிட்ட கொடுத்து எங்க கிட்டயே வித்து கொடுக்க அமுச்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அங்க டாக்டர் வராங்க. இந்த டாக்டருக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த அம்மா எல்லா இல்லீகலான வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. சரி ஓகே நம்ம பொருள் தான் நம்ம கைக்கு வந்துருச்சு இல்லையா, இவனுங்க எக்கேதோ கெட்டு போறாங்க, இவனுங்களை அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் தாடிக்காரெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இல்ல வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு கூட இவங்க கையில காசே இல்ல மக்களே. அந்த டைம்ல தான் தாடிக்காரனுடைய அப்பா கால் பண்றாரு. அப்போ தாடிக்காரன் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை எங்க அப்பா மட்டும்தான், எங்க அப்பா கிட்ட போயிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு அவங்க அப்பாவை மீட் பண்றாங்க. சாப்பிட்டுட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்கும் போது இவங்க நடந்த எல்லாமே சொல்லும் போது 30 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாய போலக்கிறாரு. நானே இங்க துண்டு பீடிக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆக்சுவலா இவரு ஊருக்குள்ள இந்த சவுண்ட் செட்லாம் வாடகைக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, தொழில் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய கடையை மொத்தமா வித்தா கூட அவ்வளவு பணம் யாருமே கொடுக்க மாட்டாங்க, பணம்லாம் கேட்காத, நானே இங்க கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது யாவ் உங்ககிட்ட யாரியா பணம் கேட்டா, நீ ஐடியா மட்டும் கொடுப்பா, ஐடியா மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கதவு தட்டுறாரு. அவருடைய வேலையே என்ன அப்படின்னா சவப்பெட்டி செஞ்சு விற்கிறது தான் மக்களே. சவப்பெட்டி ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்கத்துக்கு ஆள் வேணும், வரியா
மொட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அங்க தாடிக்கார வரான். டே தம்பி, நீயும் ஊர்ல இருந்து வந்துட்டியா, வாடா ஒரு கைப்புடி ரோஸ்வுட்ல செய்யப்பட்ட சவப்பெட்டியை செஞ்சாச்சு, தூக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா போயிட்டு சவப்பெட்டியை பார்க்கும்போது நல்லா ரோஸ்வுட்ல பயங்கர காஸ்ட்லியான சவப்பெட்டியை செஞ்சிருக்காங்க. சவப்பெட்டிக்கு மேல கோல்டாலேயே கிராஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மக்களே, இந்த சவப்பெட்டிய இந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாரு. எங்க அம்மா சாகர மாதிரி இருக்காங்க, எங்க அம்மா இறந்து போனாங்க அப்படின்னா இந்த சவப்பெட்டியில வச்சு இந்த ஊரே பொறாமப்படுற மாதிரி பயங்கரமா அடக்கம் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சவப்பெட்டியை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே எங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ எந்த வீட்டுக்கு கொண்டு போனோமோ அங்க போயிட்டு இறக்கி வச்சுட்டு அந்த சாவுக்கான இறுதி சடங்குக்கான எல்லா வேலையும் இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சவப்பெட்டிக்குள்ள அம்மாவுடைய பாடியை வச்சு மூடிட்டு அந்த மத்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. இந்த டைம்ல திடீர்னு பார்த்தா கரண்ட் கட் ஆயிட்டு மறுபடியும் வருது. கரண்ட் கட் ஆயிட்டு வரும்போது பார்த்தா சவப்பெட்டி இருக்கு, ஆனா அம்மாவை காணோம், ஐ மீன் டெட் பாடியை காணோம். டெட் பாடி எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்கு. என்ன விஷயம் ஆயிருக்கு அப்படின்னா இவங்க அந்த இதுவை தூக்கிட்டு வரும்போது நம்ம மொட்டையன் தாடிக்காருடைய அப்பா தான் ஐடியா கொடுக்குறாரு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேனோ அதையே தான் நீங்களும் யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்ல அது ரொம்ப கேவலமான ஐடியாவா இருக்கும். இன்னொன்னு, இந்த சவப்பெட்டியை கொண்டு போயிட்டு நீங்க சேல் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரு 5 லட்சத்துக்கு மேல பெருசா காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. சேல் பண்ணி மாட்டிக்கிட்டாலும் பெரிய பிரச்சனை. சேஃபான ஐடியா என்ன அப்படின்னா நம்ம டெட் பாடியை தூக்கிடலாம். டெட் பாடியை தூக்கிட்டு அந்த பணக்காரனுக்கு கால் பண்ணி காசு கொடுத்தாதான் டெட் பாடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கொடுப்பான். அம்மாவுடைய பாடியை அடக்கம் பண்ணவே 5 லட்சம் செலவு பண்ணி சவப்பெட்டி ரெடி பண்றான் அப்படின்னா அம்மாவுடைய டெட் பாடிக்காக 10 லட்சம் காசு கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நல்ல பிளானா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டையனையும் கால் பண்ணி பேசலான்னு முடிவு பண்றாரு. ஆனா மாட்டிய போறோம்னு இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது லேண்ட்லைன் கனெக்ஷனை போன் கனெக்ஷனா மாத்திருக்காங்க. இப்ப இந்த மொட்டை கால் பண்ணும்போது அவருடைய போனுக்கு ஹோம்னு தான் காமிக்குது. என்ன வீட்ல இருந்தே நமக்கு யாரோ கால் பண்றாங்களேன்னு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது போன் அப்படியே அமைதியா இருக்கு, யாரும் கால்லாம் பண்ணல. இப்போ போன் அட்டன் பண்ணா நீ என்ன அம்மாவுடைய டெட் பாடியை தேடிக்கிட்டு இருக்கியா, நான் தான் கடவுள் பேசுறேன் அப்படின்னும் போது கடவுளா, கடவுள் இப்படி கால் பண்ணி பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கடவுள் தூண்லயும் இருப்பாரு துரும்புலயும் இருப்பாரு, ஏன் போன்ல கூட இருப்பாரு, உன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த டெலிபோன் இருந்தாலும் நான் எப்படி பேசுறேன், அதான்டா கடவுள். உங்க அம்மாவை தேடிட்டு இருக்க இல்லையா, உன்னுடைய அம்மா உனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு 10 லட்சம் காணிக்க வேணும். நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு பழைய சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சுக்கு தனியா 10 லட்சம் காசை கொண்டு வந்து வச்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்டு நீ அங்க இருந்து கிளம்பு, உன்னுடைய அம்மா உனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அந்த சர்ச்சே மூடப்பட்டிருக்கு, நான் வந்தா எப்படி உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ வாடா, நீ வரும்போது கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்கும் அப்படின்னும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா திறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு காசும் எடுத்துக்கிட்டு கிளம்பி அந்த சர்ச்சுக்கு வராரு. உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது கதவு தானா திறக்குது. இந்த ஃப்ராடு பசங்க தான் மக்களே கதவை தானா திறக்கிற மாதிரி திறந்து விடுறானுங்க. இவரும் உள்ளுக்குள்ள போறாரு, பணத்தை அங்க வச்சுட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரே பண்ணி கண்ணை முடிக்கிறதுக்குள்ள காசு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய மகிமையே மகிமை, அதுக்குள்ள காசு எடுத்துட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே வரான். வெளியே வரும்போது கடவுளையே கால் பண்றாரு. அந்த மொட்டை கால் பண்ணி உன்னுடைய அம்மா ரொம்ப ரொம்ப பாவம், ரொம்ப நேரமா உங்க வீட்டு மொட்டை மாடலையே கிடக்குறாங்க, நீ போயிட்டு உங்க அம்மாவுடைய பாடியை கொண்டு போயிட்டு ஒழுங்கா அடக்கம் பண்ணு, அவங்க ஆல்ரெடி என்கிட்ட வந்துட்டாங்க, டெட் பாடியும் என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அட பாவீங்களா, டெட் பாடியை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே கொண்டு வராமலே பணத்தை ஆட்டையை போட்டானுங்க மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த மொட்டையை நம்ம ஹீரோ மத்த கேங்கு இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு போயிட்டு போலீஸ்காரனை மீட் பண்ணி காசை கொடுக்க பரவாயில்லையே காசே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள எப்படியோ காசை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டீங்க, மிச்சம் ஒரு 20 லட்சத்தையும் ஒரு வாரத்துக்குள்ள ரெடி பண்ணுங்க, இல்ல அப்படின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜையும் காமிக்கிறாரு. இவங்க அந்த டெட் பாடியை பார்த்துட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டிக்கியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவை காமிக்கிறாரு. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சார் இந்த 10 லட்சம் ரெடி பண்ணவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம், மன்னிச்சு விட்டுருங்க, இதோட விடுங்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் விடவே முடியாது, முதல்ல காசை ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணிட்டு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன சந்தேகம்னு பாத்தீங்கன்னா இவன் காசை கேட்டு வாங்குறான், காசையும் வாங்கிட்டு கடைசியா நம்ம மேல பழிய போட்டு உள்ளுக்குள்ள தள்ளி விட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மொட்டையன் இல்ல இந்த ஆளுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக 30 லட்சம் பணம் தேவைப்படுது, இல்ல அப்படின்னா கம்மியா கேட்டுக்கலாம், இன்னும் அதிகமா கூட கேட்டுக்கலாம், கரெக்டா 30 லட்சம் தான் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறானா அவனுக்கு பணம் தேவைப்படுது, பணம்
பணத்தை கொடுத்துட்டா அவன் கண்டிப்பா நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டான், கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்துட்டு எப்படி பணத்தை ரெடி பண்றது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இப்போ எப்படி வயசான பாட்டி இறந்து போயிட்டு டெட் பாடி ஆட்டையை போட்டு பணம் சம்பாரிச்சோமோ இதே போல இந்த ஊருக்குள்ள யாரெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாம அம்மாவுடைய டெட் பாடியை காசு கொடுத்து வாங்கிப்பாங்கன்னு தெரியுதோ, முக்கியமா பணக்கார பாட்டிகை இறந்து போனாங்க அப்படின்னா அவங்கள கடத்தலாம், டெட் பாடியை கடத்தி வீட்டுல வந்துட்டு காசு கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டு இந்த ஊருக்குள்ள எத்தனை வயசான பாட்டிங்க இருக்காங்க, அதுல எத்தனை பேர் பணக்காரங்க, எத்தனை பேர் டேஞ்சர், எத்தனை பேர் டேஞ்சர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்கிறாங்க. இதே டைம்ல போலீஸ்காரன் பொண்டாட்டி 10 லட்சத்தை கொண்டு போயிட்டு டாக்டர் கிட்ட கொடுக்க இவங்க இந்த 10 லட்சத்தை வாங்கிட்டு மார்ச்சுரிக்கு போறாங்க. மார்ச்சுரியில ஒரே ஒரு அந்த டெட் பாடியை வைக்கிற இடம் மட்டும் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை திறந்து உள்ளுக்குள்ள பார்க்கும்போது பின்லாம் இருக்கு. அந்த பின்லாம் போட்டு ஓபன் பண்ணா அது ஒரு லாக்கர் மக்களே, லாக்கருக்குள்ள எக்கச்சக்கமா பணம் இருக்கு. இந்த பணத்தையும் வச்சுட்டு கிளம்புறாங்க. இப்போ இதே சமயத்துல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பாட்டியை தூக்கிட்டு வராங்க. அது ஒரு பணக்கார பாட்டி, அவங்களும் இறந்து போறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்களை கடத்தலாம், இவங்களை கடத்தி பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க போயிட்டு அந்த பாட்டியை தூக்கத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸுக்கார அந்த பாட்டியை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்புறான். இவன் எங்க தூக்கிட்டு கிளம்புறான், மேபி அடக்கம் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் போற வழியில ஒரு நாய், அதுக்கப்புறம் டெட் பாடி செட்டப் மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. இவன் போகும்போது பயந்துட்டு என்ன நடு ரோட்ல டெட் பாடி கிடக்குது, நாய் வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு பார்க்கும்போது அது ஒரு செட்டப். இவன் பார்த்துட்டு திரும்பி வந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோடைய டீம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க டெட் பாடி ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி போயிட்டு இந்த பாட்டியோடைய பையனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்க அம்மா எங்க கஸ்டடியில இருக்காங்க, எங்களுக்கு 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரையா நீங்க மெடிக்கல் காலேஜ்ல இருந்து கால் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காலேஜும் கிடையாது ஸ்கூலும் கிடையாது, நாங்க டெட் பாடி கிட்னாப்பர்ஸ், ஒழுங்கா காசை கொடுத்துட்டு அம்மாவுடைய டெட் பாடியை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது, தம்பி இங்க பாரு, என்னுடைய அம்மா வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இறந்து போயிட்டாங்க, அவங்க ஆன்மா எப்பயோ சாந்தி அடைஞ்சிருக்கும், நாங்க டெட் பாடியை வந்துட்டு மெடிக்கல் காலேஜுக்கு டொனேட் பண்ணிட்டோம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இதுக்கப்புறம் இது எங்க ப்ராப்பர்ட்டி கிடையாது, கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டி, இதுக்கப்புறமும் டெட் பாடியை கொண்டு போவேன், ஆட்டையை போட போறேன், காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா போலீஸ்க்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு போனை கட் பண்ண, இது என்னடா தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை எங்கிருந்து ஆட்டையை போட்டாங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ஹாஸ்பிடல்ல ரீனு அதுக்கப்புறம் தாடிக்காரனை காமிக்கிறாங்க. தாடிக்காரன் கிட்ட இவங்க ஏதோ ஒரு ஃபைல கொடுத்து இதை மேடம் உடனே கேட்டாங்க, நீ கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, இந்த வாய் பேச முடியாத ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான், அவனையும் கூடவே கூப்பிட்டு மேடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போயிட்டு அவங்க கிட்ட இந்த ஃபைல கொடுக்கும் போது அப்போ இந்த பையன் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சா இந்த பையன் பேச மாட்டான். இந்த பையன் ஒரு ஊமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாடிக்காரன் சொல்லும் போது, ஊமையா, ஏன் சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு காது கேட்காதா அப்படின்னும் போது, இல்ல காதுலாம் நல்லாவே கேட்கும், வாய் மட்டும் தான் வராது அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆக்ஷன்ல காமிக்கிறாரு. காது கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே வாயை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, உனக்கு நாக்குல தான் சின்ன பிரச்சனை, ஆபரேஷன் பண்ணா கண்டிப்பா உனக்கு பேச்சு வர நிறையவே வாய்ப்பு இருக்கு, ஆனா ஆபரேஷனை இங்க பண்ண முடியாது, பெங்களூருக்கு போய் தான் ஆபரேஷன் பண்ண முடியும், ஏன்னா அங்கதான் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு, உன்னால ஒரு 5 லட்சம் ரெடி பண்ண முடியும் அப்படின்னா ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை போலக்குறாங்க. சரி ஓகே நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஜலஜாவை காமிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கும்போது இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஐயோ வீரன் குட்டியா, அவர் என்னுடைய ரெகுலர் கஸ்டமர், டெய்லி வந்து ஏதாவது வாங்கி சாப்பிடுவாரு, இப்போ அவரும் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஜலஜா ஃபீல் பண்ணும்போது, அவ்வளவுதான் ரெகுலர் கஸ்டமரும் போயிட்டாங்களா, நமக்கு வர வர நேரம் சரியே கிடையாது, எல்லாமே மோசமா நாசமா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது, ஆமா வீராங்குட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரு, தியேட்டர் வச்சிருக்காரு, அது வச்சிருக்காரு, இது வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் வீராங்குட்டியை கடத்தி அவங்க பசங்க கிட்ட காசு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போடுறாரு. ஆனா வீராங்குட்டி மட்டும் தான் தனியா இருக்காரு, பசங்க வெளியூர்ல இருக்காங்களாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸி, டெட் பாடியை அசால்ட்டா கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போனா, அவரு முஸ்லீம் மக்களே டெட் பாடியை வெளியே வைக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள வச்சு மொத்த சொந்தக்காரங்களும் கூடி நின்று அந்த டெட் பாடி கூடவே இருப்பாங்க, தனியா எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது, அப்போ மொட்டை இருக்காரு பாத்தீங்களா, இவரு ஏதோ யோசிக்கிறாரு. வீட்டுக்கு வெளியில ஒரு கொய்யா மரம் இருக்கும், அந்த கொய்யா மரத்துல ஒரு வவ்வால் இறந்து அப்படியே தொங்கிட்டு இருக்கிற விஷயத்த பாக்குறாரு. இதாண்டா ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சொந்தக்காரர் தான் டெட் பாடி அடக்கம் பண்றதுக்கான அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. ஊர்ல இருந்து பசங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம். இப்போ இந்த ஊரை சேர்ந்தவர் நேரா போயிட்டு நான் தான் வீராங்குட்டியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அமுச்சு விடுறாங்க. மொட்டை போயிட்டு அந்த சொந்தக்கார மீட் பண்ணி, அநியாயமா வீராங்குட்டி இறந்து போயிட்டாரா, அவர் ஏன் இறந்து போனார்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்
போது தெரியல அப்படின்னு சொல்ல நேத்து வீராங்கட்டி சும்மா இருக்காம வெளியே இருக்கிற கொய்யா மரத்துடைய கொய்யா பழங்கள்லாம் கீழே உழுந்து கிடந்தது. அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. அதுல 2-3 கொய்யா பழங்களை அணில் கடிச்சிருக்கு, டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டாரு. நான் இப்பதான் கவனிக்கிறேன் அதை அணில் கடிக்கல வௌவால் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வௌவால் கடிச்ச கொய்யா பழத்தை சாப்பிட்டு இறந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வைரஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வைரஸ் மத்தவங்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு, எல்லாரையும் வெளியே போக சொல்லு, கவர்மெண்ட்டுக்கு கால் பண்ணி ஆட்களையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஓ அப்படியா, அதான் அந்த ஆளை பார்க்க வௌவால் கடிச்சு இறந்து போன மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளுக்குள்ள போயிட்டு சொந்தக்காரங்களை அங்க இருந்து போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டாரு. டெட் பாடி மட்டும் உள்ளுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த சொந்தக்காரும் கவர்மெண்ட்டுக்கும் பசங்களுக்கும் கால் பண்ணி சொல்லிட்டாரு. அந்த டைம்ல கவர்மெண்ட் வண்டி வரத்துக்கு முன்னாடியே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கேங் அங்க வராங்க. வந்தவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு டெட் பாடி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது மொட்டை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹப்பாடா ஒரு வழியா எப்படியோ டெட் பாடியை கடத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு வந்துகிட்டு இருக்கும் போது உண்மையா கவர்மெண்ட்ல இருந்து ஆளுங்க இப்பதான் வீட்டுக்கே வராங்க. இப்ப இவங்க ஆம்புலன்ஸ்ல போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பசங்க சும்மா இருக்காம அந்த வண்டியில ஒரு மாதிரி தவறி அந்த டெட் பாடிக்கு மேலேயே ஒழுகுறானுங்க. டெட் பாடிக்கு மேல விழுந்தா டெட் பாடி டக்குன்னு மேல எழும்பி உட்காருது. பாக்குற எல்லாரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. அந்த வாய் பேச முடியாதவன் பேனு கத்த மொட்டையன் வண்டியை நிப்பாட்டிட்டு என்னன்னு பார்த்தா அந்த தாத்தா அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் பார்த்தா தாத்தா நல்லா எஞ்சி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா நேத்து நைட்டு நான் பரோட்டா சாப்பிட்டேன், அது அடைச்சு நான் டெம்பரவரியா டெத் ஆயிட்டம் போல, எப்படியோ சரியான டைமா பார்த்து நீங்க தான் என்ன காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாரும் என்ன பிரச்சனையும் அதை சொல்லும் போது ஓ உங்களுக்கு காசு தான் வேணுமா, காசு தான் வேணும் அப்படின்னா என் பையன் கிட்ட கேளுங்க, எவ்வளவு கேட்க போறீங்க அப்படின்னும் போது 10 லட்சம் அப்படின்னும் போது என் பையன் அப்படின்னு சொல்லல, என் பையன் ஒரு கஞ்ச பிஸ்னாரி, காசுலாம் பெருசா கொடுக்க மாட்டான், ஆனா எனக்குன்னா தர வாய்ப்பு இருக்கு, நீ என்ன பண்ணு அவனுக்கு கால் பண்ணி 15 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளு, என்னுடைய உயிரையே காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லும் போது யாரா இந்த தாத்தா தெய்வம் மாதிரி வந்து ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கால் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்டிருப்பாங்க. இப்ப அப்படியே தாத்தாவுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. பையன் வந்துட்டாரு. பையன் போலீஸ்க்கு கால் பண்ணும்போது டிக்சன் டீமோட வந்திருக்காரு. இந்த மாதிரி எங்க அப்பாவுடைய பாடியை கடத்தி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கேங்கு காசு கேக்குறாங்க, காசு கொடுக்கல அப்படின்னா எங்க அப்பாவுடைய டெட் பாடியை அவங்களே அடக்கம் பண்றாங்களாம், ஏதாவது பண்ணி டெட் பாடியை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்த டிக்சனு அங்க எல்லாமே விசாரிக்கிறாரு. சரி ஓகே அவனுங்க எங்க வர சொன்னானுங்களோ அங்க நம்ம எல்லாருமே சேர்ந்தே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போனா அந்த டெட் பாடியை எரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய நாய் தீப்பந்தத்தை வாயில கவ்விட்டு நிக்குது, மக்களே ரெடியா நிக்குது. இதே டைம்ல இப்போ நம்ம ஹீரோவுடைய டீம் தாத்தாவுடைய பையனுக்கு கால் பண்றாங்க. உங்க அப்பாவுடைய டெட் பாடி உனக்கு உருப்படியா வேணும் அப்படின்னா அந்த பேகை தூக்கி உள்ளுக்குள்ள போடு, இல்லனா நாய் போயிட்டு தீ வச்சிரும் அப்படின்னு சொல்ல ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணும்போது இந்த பேச்சையும் மீறி போலீஸ் உள்ளுக்குள்ள போக பாக்குறாங்க. நாய் தீப்பந்தத்தோட நேரா போகுது. ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பேகை தூக்கி உள்ளுக்குள்ள போடும்போது நாய் தீப்பந்தத்தை கீழே போட்டு அந்த பேக்கோட அங்கிருந்து ஓடுது. நாயை பிடிக்க போலீஸ் ஓடுறாங்க. அப்பாவுடைய டெட் பாடி எங்கடா பத்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டு பார்க்கும்போது அங்க டெட் பாடியும் காணும் ஒன்னும் காணும். நாய் பேக்கோட எஸ் ஆயிடுச்சு. போலீஸால நாயும் பிடிக்க முடியல. எங்க அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க காசு எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பினவங்க போற வழியில அந்த தாத்தாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுல இறக்கி விட்டு அவங்க ஹாயா கிளம்பிட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது மொட்டையும் ஹீரோவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிசினஸே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய காசும் கிடைக்குது, நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இல்ல நம்ம ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம ஏன் இதையே ஒரு முக்கியமான வேலையா பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜலஜாவும் நம்ம ஹீரோவுடைய பொண்ணும் செமையா திட்டுறாங்க. இது ரொம்ப ரிஸ்க், அதுவும் இல்லாம மோசமான வேலையா இருக்கு, இது என்ன டெட் பாடிய கடத்தி நம்ம ஏன் சம்பாதிக்கணும் சாப்பிடணும், இப்ப நமக்கு எமர்ஜென்சி அப்படின்னா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதை தொடர்ந்து பண்ண முடியாது, நமக்கு தேவையான பணம் கிடைச்ச உடனே இதை விட்டு நம்ம வழக்கம் போல நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஹாஸ்பிடல்ல அந்த டாக்டர் காமிக்கிறாங்க. டாக்டரை பார்க்க இந்த பாட்டி வந்துட்டு ஊருக்கு போன வேலைக்கு போன என் புருஷனை ஆளக்கானும் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல, என் பொண்ணுக்கு கல்யாணம் வேற நெருங்கிட்டே இருக்கு, நீங்க உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, காசு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த டைம்ல என்னால என்ன பண்ண முடியும், ஊருக்கு போன உன்னுடைய புருஷன் உங்க மேல அக்கறை இல்லாம எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், உனக்கு வேலை செய்ய விருப்பம் இருக்கு அப்படின்னா வேலை செய், இல்லனா கிளம்பு அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி பாவி இதுதான் உன்னுடைய உண்மையான முகமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கடுப்பாயிட்டு கோமா அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு பாட்டியை தூக்கிட்டு வராங்க. அவசரமா தூக்கிட்டு வராங்க. ஆனா அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. இவங்களும் பணக்கார பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கடத்த நம்ம ஹீரோவுடைய டீம் பிளான் பண்ணிட்டே இருக்கும் போது இதே டைம்ல
இந்த டாக்டர் அந்த மார்ச்சுரிக்குள்ள போயிட்டு பணம் வைக்கிறாங்க. பணம் வைக்கிற விஷயத்த இந்த பாட்டி பார்த்துட்டாங்க. பாட்டி பார்த்துட்டு அங்க இன்னொரு பையன் பேசிட்டு இருப்பான். இவங்கள வந்துட்டு நல்லாவே கவனிச்சுப்பான் பாத்தீங்களா. அந்த பையன் கிட்ட போயிட்டு நீ சொன்னது எல்லாமே கரெக்ட், இந்த டாக்டர் ரொம்ப மோசமானவளா இருக்கா, முக்கியமா யாருக்கும் தெரியாம அந்த மார்ச்சுரிக்கு கொண்டு போயிட்டு ஏதோ பணம்லாம் வச்சுட்டு வரா, பயங்கரமான ஃப்ராடா இருப்ப போல அப்படின்னு சொல்லும் போது நான் தான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன்ல இந்த டாக்டர் அவ்வளவு நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே டாக்டர் வேலை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா இந்த பாட்டியும் இந்த பையனும் சேர்ந்துட்டு மார்ச்சுரிக்கு போயிட்டு கதவை திறந்து உள்ளுக்குள்ள பார்க்கும்போது நம்பருக்கான அந்த பாஸ்வேர்ட்லாம் கேக்குது. பாஸ்வேர்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா 3242 அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பார்த்திருப்பாங்க போல. இப்போ பாஸ்வேர்டை போட்டோனே அந்த லாக்கு ஓபன் ஆகுது. லாக்கு ஓபன் ஆயிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா எக்கச்சக்கமா பணம் இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே ஒரு பணக்கார பாட்டி இறந்து போனாங்க பாத்தீங்களா, அந்த டெட் பாடியை கடத்தி கொண்டு போயிட்டு பணம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான போட்டு நம்ம ஹீரோடைய கேங் வந்துட்டாங்க. ஜலஜாவும் அதுக்கப்புறம் அந்த மொட்டையனும் சேர்ந்துட்டு நாங்க தான் அந்த பாட்டியுடைய பசங்க, நாங்க அமெரிக்கால இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பயங்கரமான ஆக்டிங் எல்லாம் போட்டு அந்த டெட் பாடியை கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த வண்டியில டெட் பாடி, நம்ம ஹீரோ, மத்த 3 பேரு, இவங்க 4 பேரும் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க டிக்சன் போற வர வண்டியை செக் பண்ணிட்டு இருக்காரு. டிக்சனை பார்த்தோன்னே வண்டி நிக்குது. இவங்க பயந்துட்டு வண்டியை நிப்பாட்ட டிக்சன் நோட் பண்ணிட்டாரு, என்ன ஆம்புலன்ஸ் நம்மள பார்த்தோன்னே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தாடிக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் இருக்காங்க. டே நீங்க 4 பேரும் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த உளறாரு, இந்த மாதிரி எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மாவுடைய டெட் பாடியை தான் அடக்கம் பண்ண கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே டெட் பாடியை திறந்து காமிங்க அப்படின்னு சொல்ல, சார் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, அவங்க எங்க அம்மாவை தான் அடக்கம் பண்ண தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது யாரா வேணா இருக்கட்டும் நான் பார்க்கணும், திறந்து காமி அப்படின்னு சொல்லும் போது இவங்க வராங்க. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் கார்ல கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. போயிட்டே இருக்கும் போது யாரோ அந்த லாக்க பாஸ்வேர்ட்லாம் போட்டு திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வர இவங்க ஷாக் ஆகுறாங்க, கடுப்பாகுறாங்க, யாரா இந்த வேலையை பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சுரிக்கு வந்து பார்க்கும்போது பாட்டி தான் பணத்தை தூக்கி அடிக்கிட்டு இருக்காங்க. ஓ நான் பணம் தரல அப்படின்னு சொல்லிட்டு நீயே எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே யாருக்கோ கால் பண்ண பார்க்கும்போது இல்ல மேடம் போலீஸ்க்குலாம் கால் பண்ணாதீங்க, வேணாம் அப்படின்னு சொல்ல, நான் ஏமா போலீஸ்க்கு கால் பண்ண போறேன், வேற ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி உன்னை மாட்டி விட போறேன் அப்படின்னும் போது இல்ல மேடம் நான் எடுத்த பணம் எல்லாத்தையும் தூக்கி அங்கேயே வச்சிடுறேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த டாக்டர் இந்த பாட்டின்னு கூட பார்க்காம காதா மட்டும் ஒரு போடு போட்டு இங்க பாரு உனக்கு என்ன பணம் தேவையோ அது வீட்டுக்கு வந்துடும், ஒழுங்கு மரியாதையா நீ இங்க இருந்து எவ்வளவு பணம் எடுத்தையோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்குள்ள அடிக்கிட்டு நீ பாட்டுன்னு கிளம்பி போ, இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா அவ்வளவுதான் உன் கதையே காலி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப யாரோ டாக்டருடைய மண்டையில ஓங்கி ஒரே போடு போட்டோன்னு டாக்டர் இறந்தே போயிட்டாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பையன் தான். அட பாவி டாக்டர் அடிச்சு கொலையே பண்ணிட்டியா, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும் போது நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, எனக்கு சொந்த பந்தம் குடும்ப குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, இந்த கொலைப்பழிய நானே ஏத்துக்கிறேன், நீங்க கையில கிடைச்ச காசை கொண்டு போயிட்டு பொண்ணுடைய கல்யாணத்தை நல்லா பண்ணுங்க அப்படின்னும் போது இல்ல அந்த மாதிரி என்னால பண்ண முடியாது, நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த போலீஸ் டெட் பாடியை நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு டெட் பாடியை பார்த்தா அங்க அந்த டாக்டர் தான் இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்துட்டு இவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. போலீஸ்க்கு டாக்டர் நல்லாவே தெரியும், இவங்களை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. முடியும் போது இந்த படத்துக்கு கண்டிப்பா செகண்ட் பார்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சிருப்பாங்க.